ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் இந்த ஐரிஷ் பூக்களை நான் தோட்டத்தில் பார்த்துட்ருக்குறது. நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தேன்னா, இந்த லால்பாக் ஃப்ளவர் ஷோஸ்லலாம் இந்த கடைங்கள் அந்த இதோட பல்பெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க டிஃப்ரெண்ட் கலரில். பட் ஃபஸ்ட் டைம் ஒயிட் கலரில் இந்த தோட்டத்தில் பார்த்துட்ருக்குது. நீங்களும் அப்படி தானான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, தோட்டத்துக்குள்ளே போகலாம் வாங்க. அவ்வளோலாம் பூக்கள் எல்லாம் இல்லைங்க, அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரே ஸ்டெம்மில் நிறைய பூக்களாம். இந்த பூக்களை இது வரைக்கும் நான் வளர்த்ததில்ல, அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை. நான் இப்போ தான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிகள் பற்றியெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எவ்வளோ வருஷம் ஃபுல்லாகவே வருமா அந்த பூக்கள் எல்லாம் தெரியல. இங்கே தோட்டக்காரங்களில் இருந்தால் நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சால் இதை யாராச்சும் வளர்த்துட்டு வரீங்களான்னு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸை. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் சாமந்திங்க. பார்க்குறதுக்கே பெருசு பெருசாக இருந்துச்சு. இது எப்படி ஹைப்ரிட்னு சொல்கிறேன்னா, நார்மலாக செவ்வந்தி சாஃப்டாக இருக்கும் அது பூவே. பட் இது பெருசாகவும் இருந்துச்சு. அந்த பூக்களே பார்க்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒயிட் ஃபீல்டில் ஹிம்டி ஹல்லியில் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு அங்கே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு தோட்டத்தில் ஃபுல்லாகவே இந்த சாமந்தி பூக்களாக தான் இருக்கும். பட் இப்போது தெரியும் தானே, ஒயிட் ஃபீல்டு எவ்வளோ ரிச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தோட்டம் இல்லை, அங்கே இடமே பார்க்க முடியாது, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு டெவலப் ஆகிட்டு வருது பெங்களூரு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோவில் எல்லாமே. பெங்களூர் இப்போது எங்கேயும் தோட்டம் பார்க்க முடியாது. இது பெங்களூர்லேருந்து ஹொசூர் போகிற வழியில், அந்த பெங்களூர் தாண்டின உடனே இந்த ஹொசூர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாமே தோட்டங்க தான், அந்த பூச்செடிங்க தோட்டங்க தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப்புறமா ஷேர் பண்ணிவிடுங்க.